அந்த ஷரிங்கான் மூலமா உன்னால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும்? இப்ப என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இத்தாச்சி நீ செத்து விழுந்து கிடக்கிறது தெரியுது. என்னோட சாவ பாத்தியா? அப்ப சரி, அப்படியே முயற்சி பண்ண. Chidori! Chidori Stream! நீ இப்போ ரொம்பவே பலசாலி ஆயிட்ட. கென்ஜுட்சுவா? நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா மாங்கேக்யூ ஷாரிங்கான பயன்படுத்துற 3வது ஆளா நீ இருப்ப. அந்த 3வது ஆள் அதே ஷரிங்கான கொண்ட இன்னொருத்தன். உச்சிஹா கிளான்ல யாருக்கிட்ட அந்த ஷரிங்கான இருந்துச்சு? உன்னை கொன்னதுக்கு அப்புறம் அவனை தான் கொல்ல போறேன். கொல்ல போறியா? அவன் யாரு? மாதரா உச்சிஹா. மாதரா உச்சிஹா? லீஃப் வில்லேஜ கண்டுபிடிச்சவங்கள ஒருத்தர் இவர். மாங்கேக்யூ ஷரிங்கான முதல்ல தனக்கு சொந்தமாக்கினதே இவர் தான். என்ன ஃபவுண்டரா? ஆனா மாதரா இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்கணுமே. மாதரா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அத நீ நம்புறதும் நம்பாம போறதும் உன்னோட இஷ்டம். இருந்தாலும் நம்ம அறிவுக்கும் புரிதலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஒருத்தரோட ரியாலிட்டி இன்னொருத்தருக்கு இல்யூஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர? மாதரா இறந்துட்டார்னு நீ நம்புறது கண்டிப்பா உன்னோட கற்பனை தான்னு நான் இப்ப சொல்றேன். ஏன்னா ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்ததா நீ நம்புன. நீ எல்லாரையும் கொன்னப்ப நான் சின்ன பையனா இருந்தேன். எல்லாமே கனவுன்னு நினைச்சேன். இது எதுவும் உண்மையா இருக்க கூடாது. நான் ஒரு கென்ஜூட்சுல மாட்டி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது கென்ஜூட்சு இல்ல, எல்லாமே நிஜம்தான். நீ நினைக்கிற அளவுக்கு என் பார்வை பலவீனம் கிடையாது. என் ஷரிங்கானால கென்ஜூட்சுவையும் கண்டுபிடிக்க முடியும். எப்பவும் போல தைரியமா நீ எப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. இதுக்கு மேல உன்கிட்ட விளையாட எனக்கு நேரம் இல்ல. ஆனா சாஸ்கே, என்கிட்ட இருக்க அதே கண்கள் உனக்கு இன்னும் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இன்னும் உன் நெருங்கிய நண்பனை கொல்லவே இல்லை. ஆனா அதுக்குள்ள என் முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு தைரியமா நீ பேசிக்கிட்டு இருக்கல்ல. அப்ப சரி, உன்னோட மாங்கேக்யூ ஷரிங்கான வச்சு சீக்கிரம் என்ன கொல்ல ட்ரை பண்ண. உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்ளோ நேரமா சொன்னிய அந்த மாதரா எப்படிப்பட்டவன்? 9 டெய்ல்ஸ தான் கண்களால கட்டுப்படுத்தின முதல் ஆள் அவர்தான். சாகா வரம் பெற்றவர், எனக்கு சொல்லிக் கொடுத்தவர், முக்கியமா என் கூட சேர்ந்து சண்டை போட்டவர். மாதரா இப்போ மோசமா தோத்து போன ஒருத்தர் தான். மாதராவையும் தாண்டி ஒரு தலை சிறந்த நிஞ்சாவா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் என்கிட்ட தான் இருக்கு. சாஸ்கே, எனக்கான புது வெளிச்சத்தை கொடுக்க போறது நீதான். என் கிட்டவா என் அருமை சகோதரா. நான் மாற்றம் அடையணும்னா அதுக்கு நான் உன்னை கொல்றதுதான் ஒரே வழி. நீயும் நானும் தான் நமக்கான மாற்றம். உச்சிஹாவோட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில இருக்க உண்மையான பந்தம் இதுதான். ஒரு வழியா நீ
எனக்கு உள்ள இருக்க விஷயங்களை பார்த்துட்ட போல இருக்கு. என் இலக்க அடைஞ்சிட்டேன். கடைசியா நான் நினைச்சது இங்க நடக்க போகுது. அதனால கடைசி வரைக்கும் உன்னோட குறிக்கோள் தூக்கத்துல வர கனவு மாதிரி எல்லாமே கலைஞ்சு போயிடும். ஏன்னா உன்கிட்ட தான் மாங்கேக்கு ஷரிங்கான் இல்லையே. என்னோட கனவை நிஜமாக்குவேன். இங்க நடக்க போறது உன்னோட மரணம். இது மூலமா சிடோரி அனுப்புறியா? என்ன மன்னிச்சிரு சாஸ்கே. உன் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துரு. உன்னோட அடுத்த கண்ணையும் நான் இப்ப எடுக்க போறேன். இதுதான் அந்த கர்ஸ் மார்க்கோட சக்தியா? இதுதான் நம்ம சக்தியில இருக்கிற வேறுபாடு. அப்புறம் உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். எப்படி உன்னால என் சுக்குயோமையை உடைக்க முடிஞ்சது? நான் சொன்ன மாதிரி நீ உன் கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னோட வெறுப்ப வச்ச இந்த இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவேன். நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிரா பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கண்ணை நான் புடுங்கி எடுக்கிறத சுக்கியோமில நீ பார்த்திருப்ப. இப்போ நான் அதை ரியாலிட்டியா மாத்த போறேன். அந்த கடைசி ஷூரிக்கேன் வேலை செஞ்சிருச்சு. Fire style, fireball jutsu.
கண்டிப்பா இந்த காயங்கள் என் வேகத்தை குறைக்க முடியாது. Fire style, fireball jutsu. Amaterasu. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். Dragon flame jutsu. உன்னோட அந்த அமாதேராசு அது உன்னோட பலத்தை உறிஞ்சு எடுத்துருச்சு போல. எனக்கு தெரிஞ்ச இதுதான் என் கடைசி ஜூட்சுவா இருக்கும். ஷாரிங்கனால உன்னோட சக்கரா லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி என்னோட அமெத்தராசுல இருந்து தப்பிச்சிருக்க. சரியா சொன்ன. என்கிட்ட இருந்த சக்கரா எல்லாம் காலி ஆயிடுச்சு. இருந்தாலும் சரியான திட்டம் இல்லாம உன்னைக்குள்ள இவ்ளோ தூரம் வந்திருப்பேன்னு நினைக்கிறியா? சரி தாச்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் யாருன்னு காமிக்கிறேன். இந்த ஜூட்சு ஆகாயத்துல இருக்கிற லைட்னிங்க கீழே கொண்டு வரும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பவரை ஒன்ன நோக்கி செலுத்துறது மட்டும்தான். இந்த ஜூட்சு பேரு கிரீன். வா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவனை கொன்னுட்டேன். இதுதான் நீ எனக்காக கற்பனை பண்ணி வச்சிருந்த மரணமா? நீ சாகலையா? என்னது இது? இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்பவே நான் செத்திருப்பேன். உன்னோட பலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு சாஸ்கே. இப்ப என்னோட டர்ன். என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். த சுசனோ. சுசானோவா? இன்னும் உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துற கடைசி வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோ. உண்மையான சம்பவமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது.
என்னாச்சு உனக்கு? உன்னோட சக்கரா தீந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியலையா? என்ன? யா! நான் உனக்கு தேவைப்படுறல சாஸ்கி. என்னோட சக்திகளை வெளியேத்து. உன்னோட கனவு நினைவாகிறதுக்கு நான் உதவி பண்றேன். அவ்வளவுதான். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமாவது இந்த பையனோட உடம்ப ஆக்கிரமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. இது டோட்சுகா பிளேடு தானே இட்டாச்சி? இவ்வளவு நேரம் இதை உனக்குள்ளதான் வச்சிருந்தியா? அடுத்து ஒரோச்சிமாரு பல வருஷங்களா அந்த வாளை தான் தேடிட்டு இருந்தான். அதோட பவர் கொடூரமா இருக்கு. கதை முடிஞ்சது சாஸ்கே. இதுக்கப்புறம் உன்னோட கண்கள் எனக்கு தான் சொந்தம். இப்ப நான் அதை சந்தோஷமாக எடுத்துக்க போறேன். அந்த கண்கள் எனக்கு தான் சொந்தம். வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட்டு யார் ஃபைட்டை ஓடலாம்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.